ஜஸ்ட் இந்த விண்டோஸ், கூகுள் குரோம், நெட் பேக்கப், லினக்ஸ் பேட்சிங் எப்படிலாம் பண்ணுவோன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்ப வந்து மூவ் ஆன் டு குவார்ட்டர்லி ஆக்டிவிட்டி. குவார்ட்டர்லி ஆக்டிவிட்டி இது வந்து கம்பல்சரி நம்மளுக்கு பேட்சிங் வரும். ESXi பேட்சிங் வரும். அண்ட் தென் அபார்ட் ஃப்ரம் தட் CrowdStrike. இது CrowdStrikeன்றது ஒரு ஆன்டி வைரஸ். ஸோ நாங்க எங்களுடைய சர்வர்ஸ் எல்லாத்துலயும் வந்து CrowdStrike இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுவும் அப்கிரேட் பண்ணுவோம். அது குவார்ட்டர்லி ஒன்ஸ் அப்கிரேட் பண்ணுவோம். அப்புறம் நெட்டாப் பேட்சிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்க நெட்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜியும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் தான். நெட்டாப் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் தான். நாங்க யூசருக்கு ஃபைல் யூஸ் பண்றதுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அத. ஸோ ESXi பேட்சிங் ஆல்ரெடி தெரியும் எப்படி பண்ணுவோன்றது உங்களுக்கு ஏற்கனவே. ஸோ த சேம் வே அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. லைக் சேம் அட்டாச் பேஸ் லைன். பிஃபோர் ESXi பேட்சிங் vCenter அப்கிரேட் பண்ணுவோம். மெயின் vCenter பேட்சிங் பண்ணுவோம். vCenter பேட்சிங் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெஸ்ட் vCenter எங்களது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த டெஸ்ட் vCenter 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடியே பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் vCenter பண்ணிட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நாங்க மத்த vCenterல கை வைப்போம் ப்ரொடக்ஷன்ல. எவ்ரிதிங் எல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா நாங்க அப்சர்வ் பண்ணிட்டு 1 வீக் அப்புறம் ப்ரொடக்ஷன் vCenterல பேட்ச் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் vCenter பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நாங்க ESX பேட்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து இதுதான் ப்ராசஸ். டெஸ்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் vCenter பேட்சிங்க. அண்ட் தென் ESXல பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ். ESX பேட்சிங் வந்து ஸ்டாண்ட் அலோன் எங்களுதுல நெறைய இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டாண்ட் அலோன் வந்து ஸ்கிரிப்டிங் மூலியமா பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா, மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல ஷெட்யூல் பண்ணுவோம் ஸ்கிரிப்டிங் மூலியமா. சாட்டர்டே ஆர் சண்டே ஷெட்யூல் பண்ணுவோம். ஷெட்யூல் பண்ணி அது பேட்ச் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து அந்த பேட்சிங்லயே வந்து நெறைய பிரச்சனை வந்திருக்கு. சம்டைம்ஸ் சர்வர் வந்து அப் ஆகாம அது மாரி நெறைய இஷ்யூலாம் வந்திருக்கு. பட் ஸ்டில் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அது சில சினாரியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து நாங்க சர்வர பிரிங் பேக் அப் கொண்டுட்டு வந்துருவோம். ESXi பேட்சிங் இதுதான். வேற ஒண்ணும் இல்ல. CrowdStrike அப்டின்னா என்ன அப்டின்னா, ஒரு ஆன்டி வைரஸ் நாங்க எல்லா சர்வர்லயும் போட்டிருக்கோம். ஈவன் லினக்ஸ் ஆல்சோ. ஸோ நாங்க CrowdStrike வந்து குரூப் பாலிசில ஆல்ரெடி வச்சிருக்கோம். அது CrowdStrikeன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். பர்ட்டிகுலர் சர்வர் லைக் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சர்வர், நெக்ஸ்ட் பைலட் சர்வர், நெக்ஸ்ட் வந்து நான் கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல். ஸோ ஒண்ணு ஒண்ணா இப்படி புஷ் பண்ணுவோம். எப்படி ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணுவோம் அப்படின்னா, CrowdStrike டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்துடுச்சு அப்படின்னா, டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வீக் வெயிட் பண்ணுவோம். 1 வீக் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பைலட்ட புஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கன்டினியூஸா வரும். கிரிட்டிக்கல் மட்டும் சாட்டர்டே, சண்டேல வச்சிருப்போம். கிரிட்டிக்கல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பிசினஸ் இருக்கு. அதுல நெறைய சர்வர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிசினஸ நாங்க வந்து சாட்டர்டே, சண்டே தான் பண்ணுவோம். CrowdStrike வந்து ரீபூட் ஆகாது. சர்வர் ரீபூட் ஆகாது. பட் ஸ்டில் பிசினஸ் வந்து எந்த இன்டரப்ஷனும் இருக்கக்கூடாது அவங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ்லன்றதுனால அவங்க வந்து அக்ரி பண்ணிக்கல வீக் டேஸ்ல. ஸோ அதனால வந்து அந்த கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்ன்னு போட்டு மூவ் பண்ணி வீக்கெண்ட்ல போட்டு வச்சிருக்கோம். வீக்கெண்ட்ல அப்கிரேட் ஆயிடும். நெட்டாப் பேட்சிங் அப்படின்னா, நெட்டாப் பேட்சிங் மேனுவலாவும் நாங்க பண்ணுவோம். சில சர்வர்ஸ் வந்து மேனுவலா பண்ணுவோம். டெஸ்ட் சர்வர் எங்ககிட்ட 5 டெஸ்ட் சர்வர் இருக்கு. நெட்டாப் உடையது. ஆ நெட்டாப் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசிக்கலி vCenterல ஒரு நாப் சர்வரா கிரியேட் பண்ணுவோம். ஒரு நோட் சர்வரா கிரியேட் பண்ணுவோம். அந்த நோடு மூலியமா கிளஸ்டர் கிரியேட் பண்ணி, அந்த கிளஸ்டர்ல நெறைய ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நெட்டாப் உடைய அ பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு அளவுக்கு உங்களால அஸ்யூம் பண்ணிக்க முடியும். அசம்ப்ஷன் பண்ணிக்க முடியும். இப்படிதான் ஆகும்னு. ஸோ நெட்டாப் பேட்சிங் வந்து ஈச் கிளஸ்டர் எல்லா கிளஸ்டர் நாங்க கிட்டத்தட்ட 115, 116 நெட்டாப் கிளஸ்டர் வச்சிருக்கோம். ஸோ எல்லா 115, 116 கிளஸ்டர்லயும் ஃபர்ஸ்ட் 4, 5 டெஸ்டிங் இருக்கு. அந்த டெஸ்டிங்ல புஷ் பண்ணுவோம். மேனுவலாவும் பண்ணுவோம். ஸ்கிரிப்டிங் மூலியமாவும் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏதாச்சும் பிரச்சனை வருதான்னு நாங்க செக் பண்ணுவோம். ஏன்னா நெட்டாப் பேட்சிங் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா சர்வர் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, எல்லா பிசினஸுமே வந்து ஸ்டோரேஜ் மெயினா இதுதான் யூஸ் பண்றாங்க. அவங்க ஃபைல் யூஸ் பண்றது, டேட்டாபேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே இதுல தான். ஸோ அதனால நெறைய பிரச்சனை வரும். ஸோ நாங்க டெஸ்டிங்ல நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு ஓகே அப்படின்னு போனா மட்டும் ஓகேன்னு அனலைஸ் பண்ணா மட்டும் தான் நாங்க வந்து அத மூவ் ஆன் பண்ணுவோம் புரொடக்ஷனுக்கு.
நெட்டாப் பேட்சிங்க பொறுத்தவரைக்கும் மேனுவல்ல வந்து சில கிளஸ்டர் மட்டும் பண்ணுவோம். ஏன்றதுனால அது கிரிட்டிக்கல் கிளஸ்டர். நாங்க வந்து ஸ்கிரிப்டிங் மூலியமா பண்ண விரும்பல. ஸோ அதனால நாங்க வந்து மேனுவலா ஒரு சில கிளஸ்டர் இருக்கு. அத மட்டும் மேனுவலா புஷ் பண்ணுவோம். மத்தபடி ஸ்கிரிப்டிங் மூலியமா மத்த எல்லா கிளஸ்டரையும் லைக் மீடியம் லெவல் கிரிட்டிக்கல் கிளஸ்டர நாங்க ஸ்கிரிப்டிங் மூலியமா தான் பண்ணுவோம். ஸோ இதுதான் நெட்டாப் பேட்சிங். இது குவார்ட்டர்லி வைஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா நீங்க? இல்லையா? ஓகேவா? ஓகே, ஃபைன். ஐ அம் மூவிங் டூ அதர் ஆக்டிவிட்டி. ஓகே. அதர் ஆக்டிவிட்டி என்னலாம் அப்படி பண்ணுவோம் எங்க என்வைரன்மென்ட்ல அப்படின்னா, ESX அப்கிரேட் பண்ணுவோம். லைக் 6.5லருந்து 6.7, 6.7லருந்து 7 அண்ட் திஸ் டைப் ஆஃப் வெர்ஷன் டூ வெர்ஷன் அப்கிரேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எங்களுதுல வந்து இன்னொரு சேலஞ்சஸ் என்னன்னா, vSAN இருக்கு. vSAN கிளஸ்டர் இருக்கு. ஸோ vSAN கிளஸ்டர் டோட்டலி அப்கிரேடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் பார்ட் நாங்க வந்து ரீஇன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். vSAN ESXi ஹோஸ்ட் மட்டும் அது மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பிக் ப்ராசஸ் vSAN அப்கிரேட் பண்ணும்போது. பட் நார்மலா ESX அப்கிரேட் பண்றது எப்படி உங்க என்விரான்மென்ட்லாம் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி தான் நார்மல் ஹோஸ்ட்க்கு நாங்க பண்ணுவோம். பட் vSAN ஹோஸ்ட் மட்டும் செப்பரேட் ப்ராசஸ் இருக்கு. அதே மாரி vCenter அப்கிரேடும் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரியும் vCenter அப்கிரேட் பண்ணணும். vCenter அப்கிரேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ESX அப்கிரேட் பண்ணுவாங்க. தட் இஸ் ரெக்கமெண்டட் ஆல்வேஸ். நீங்க நெனைக்கலாம், ஓகே ESX அப்கிரேட் பண்ணிட்டு vCenter பட் அது மாரி பண்ண முடியாது. அ எனக்கு நான் அத ட்ரை பண்ணதும் இல்ல. எங்க என்விரான்மென்ட்ல நாங்க அப்படி பண்ணதும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் vCenter அப்கிரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ESX அப்கிரேட் பண்ணுவோம். லாஸ்ட் 2 அப்கிரேட் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். 6.5 டூ 6.7, 6.7 டூ 7.0. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராசஸ்ல தான் பண்ணியிருக்கோம். vSAN அப்கிரேட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ப்ராசஸ். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாவே இருக்கும். ஏன்னா ஃபுல் ரீஇன்ஸ்டாலேஷன், நெட்வொர்க் ஐபிலருந்து எல்லா மைன்யூட் டீட்டெயில்ஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு, பேக்கப் எடுத்துட்டு, இன்னொரு விஷயம் நான் இதுல சொல்லணும்னு என்னன்னா, மெயினா வந்து கான்ஃபிகரேஷன் பேக்கப் எடுப்போம் நாங்க எப்பவுமே. ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி பண்றோம் அப்டின்னா, ESXல தொடுறோம், கை வைக்கிறோம் அப்டின்னா, பேக்கப் கான்ஃபிகரேஷன் கண்டிப்பா எடுப்போம். சப்போஸ் அது வொர்க் ஆகல, ரோல் பேக் பண்ண முடியல, ஏதாச்சும் பிரச்சனைன்னா, நாங்க அந்த கான்ஃபிகரேஷன திரும்ப புஷ் பண்ணி விடுவோம். பேக்கப் எடுத்தத. ஸோ நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துரும். முன்னாடி இருக்க மாதிரி. ஸோ அதனால நாங்க அத அத மேண்டேட்டரியா எடுப்போம். பேக்கப் கான்ஃபிகரேஷன். ஓகே. நவ் கம்மிங் டூ விண்டோஸ் அப்கிரேட். விண்டோஸ் அப்கிரேட் வந்து 2012 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2012லருந்து 2016 ஆர் 2019 வி ஹவ் மூவ்ட். சப்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ நாங்க அது மட்டும் இல்ல. 2012ல இருந்து மட்டும் இல்லாம 2016ம் நெக்ஸ்ட் இயர் ஆகுது. ஸோ அதுலயும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அ எப்படி விண்டோஸ் அப்கிரேட் பண்றோம் அப்டின்னா, மேனுவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்டிங் மூலியமா பண்ணல. ஈவன் ஃபார் 2012 டூ 2019 என்னலாம் பண்ணியிருக்கோமோ, அதுவுமே ஸ்கிரிப்டிங் மூலியமா பண்ணல. எந்த ஆட்டோமேஷனும் பண்ணல. ஜஸ்ட் நாங்க எப்பவும் போல அப்கிரேட் ISO லோட் பண்ணி, அப்கிரேட் குடுத்து, அ அதுக்கு முன்னாடி நாங்க பேக்கப் எடுக்குறோம். ஐ மீன் ஸ்னாப்ஷாட் எடுக்குறோம். மெயினா பிசிக்கல் சர்வரா இருந்தா, ஆம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம் நெட் பேக்கப்ல. ஸோ இது மாதிரி தான் ப்ராசஸ் பண்றோம் விண்டோஸ் அப்கிரேட். லினக்ஸ் அப்கிரேட். அகைன் வந்து லினக்ஸ் அப்கிரேட் வந்து இப்போ வந்து 7ல இருந்து 8க்கு சொன்னாங்க. இப்போ கம்ப்ளீட்டா 9க்கு வந்திருக்கு. லினக்ஸ் அப்கிரேடும் வந்து மேனுவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். அ லினக்ஸ் அப்கிரேட் வந்து கன்டினியூஸா நாங்க பண்ணிட்டு இல்ல. பிகாஸ் ஹோல் நம் வி ஹேவ் டைம். எங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆம் கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 300 சர்வர் மேல இருக்கு லினக்ஸ். ஸோ எதெல்லாம் 7ல இருக்கோ, 7 வெர்ஷன்ல இருக்கோ, RHL மெயினா நாங்க RHL யூஸ் பண்ணிட்டு RHL OS. ஸோ அது 7ல இருந்து நாங்க இப்ப 9க்கு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது அதர் ஆக்டிவிட்டி அதான். ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட்வேர். நாங்க என்ன ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்றோம் அப்டின்னா, Dell, IMM. IMMனா என்னன்னு தெரியும். BMC, Lenovo சர்வர் அண்ட் HP வந்து வெரி லிமிட்டட் சர்வர் தான் நாங்க யூஸ் பண்றோம். ஐ திங்க் 2 ஆர் 3 தான். ஒரே ஒரு கிளஸ்டர் தான் இருக்கு. அது மட்டும் தான் HP வச்சிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த சர்வர் டெல் தான். இப்ப உங்களுக்கு தெரியும் IMM வந்து இப்ப XCCன்னு சொல்றாங்க. கிளாரிட்டி கண்ட்ரோலர் சொல்றாங்க. கிளாரிட்டி கண்ட்ரோலர் நவ் அப்டேட்டட் ஒன். ஸோ
பேசிக்கலி பிஎம்சி ரெண்டுமே பிஎம்சி தான். சோ இந்த ஹார்ட்வேர் தான் நாங்க யூஸ் பண்றோம். Dell, IMM அண்ட் HP. அண்ட் மூவிங் டு பேக்கப் டூல். பேக்கப் டூல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெட் பேக்கப் Veeam தான். வேற எதுவும் பெருசா பிகாஸ் நெட் பேக்கப் வந்து வெரி ஸ்ட்ராங் பேக்கப். நாங்க எல்லா பிசிக்கல் சர்வரும் எடுக்க முடியும். எக்ஸப்ட் ESXi ஹோஸ்ட் எல்லாமே எடுக்கிறோம் நெட் பேக்கப்ல. அண்ட் Veeam வந்து எல்லா வர்ச்சுவல் சர்வரும் எடுக்கிறோம். ஓகே. சோ இதுதான் பேக்கப் டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேக்கப் டூல் வந்து இதுல வந்து நெறைய விஷயம் இருக்கு. அ என்னென்ன மாரி பேக்கப்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்டின்னா, ஃபுல் பேக்கப் எடுக்கிறோம். அ ஃபுல் பேக்கப் எப்ப? மந்த்லி ஃபுல் பேக்கப்னு ஒண்ணு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். எப்போனா மந்த்லி எவ்ரி மந்த் 1 வீக் ஆஃப் சாட்டர்டே, சண்டே எடுக்கும். மந்த்லி பேக்கப். அண்ட் அதர் தென் தட் இன்கிரிமெண்டல் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப் வந்து எவ்ரி டே லைக் 2 டேஸ் ஒன்ஸ், 1 வீக் எவ்ரி டே எடுத்துட்டு இருக்கோம். சோ மந்த்லி பேக்கப் வந்து எவ்ரி மந்த் 1 வீக் ஆஃப் சாட்டர்டே, சண்டே எடுக்குது. Veeam வந்து ரெப்ளிகா வந்து எப்படி வச்சிருக்கோம்னா, Veeam ரெப்ளிகா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த 12 சர்வர்ல வந்து கிட்டத்தட்ட நெறைய VMs இருக்கு. ஆ சோ அ இது வந்து 24 ஹார்ஸ்க்கு ஒரு பேக்கப் எடுக்கும். அதுக்கப்புறம் 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் ரெப்ளிகா எடுக்கும். சோ இது மாதிரி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம் Veeamல. ஓகேங்களா? இதான் பேக்கப் டூல். சோ ஏதாச்சும் டவுட் இருக்கா? பேக்கப் டூல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமா? மோர் தென் திஸ்? ஓகே. ஐம் மூவிங் டூ நவ் ஸ்டோரேஜ் பார்ட், NetApp ஸ்டோரேஜ் பார்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி NetApp ஸ்டோரேஜ் வந்து நாங்க ஷேர் அ அ ஃபைல் ஷேர் பண்றதுக்கு, ஃபைல் ஸ்டோர் பண்றதுக்கு இதுக்காக தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். NetAppல வந்து 2 இருக்கு. பிசிக்கல் அண்ட் வர்ச்சுவல். பிசிக்கல் வந்து வெரி ஹார்ட்லி லைக் ஒரு 10 கிளஸ்டர் தான் வச்சிருக்கோம். 10 சர்வர் தான் வச்சிருக்கோம் NetApp. பட் எல்லாமே வர்ச்சுவல்ல தான் ஓடிட்டு இருக்கு. மெஜாரிட்டி வந்து வர்ச்சுவல்ல தான் இருக்கு. ஓகே. அண்ட் ஐ அம் கமிங் டூ ரிப்போர்ட்டிங் டூல். ரிப்போர்ட்டிங் டூல் வந்து யாஹ் அம் யூஸ் பண்றோம். என்ன எதுக்காக அப்டின்னா, நாங்க ஓவராலா ஒரு மந்த்லி என்ன பண்றோம்? எவ்ளோ இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கு? எவ்ளோ இன்சிடென்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம்? எவ்ளோ வந்து சி அ எங்களுதுல வந்து SLA இல்ல. இத சொல்லணும் கண்டிப்பா. எங்களுதுல SLA இல்ல. நாங்க வந்து பிரியாரிட்டி டாஸ்க்ன்னு வரும்போது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ண. பட் எங்களுக்கான கரெக்ட்டா இந்த 3 ஹார்ஸ்ல முடிக்கணும், 1 டேல முடிக்கணும், 8 ஹவர்ஸ்ல முடிக்கணும்ன்ற SLA இல்ல. இந்த ரிப்போர்ட்டிங் டூல் வந்து எதுக்காக அப்டின்னா, மெயினா வந்து நாங்க என்னலாம் பண்ணியிருக்கோம், என்ன வேலைலாம் பண்ணியிருக்கோம், எத்தன கமிஷன் பண்ணியிருக்கோம், எத்தன டிகமிஷன் பண்ணியிருக்கோம், எத்தன ஸ்னாப்ஷாட் வந்திருக்கு, 1 மாசத்துக்கு எத்தன இன்சிடென்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எத்தன ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சோ இது மாரி நெறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க பவர் BI மூலியமா காமிக்கிறோம். சோ அ இதுதான் மந்த்லி டேஷ்போர்ட் அப்டின்ற ஒரு இது வந்து நாங்க பவர் BI மூலியமா காமிக்கிறோம். இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னா, கெப்பாசிட்டி பிளானிங். கெப்பாசிட்டி பிளானிங் எவ்ரி கம்பெனில வந்து இது கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி பிளானிங்ன்றது. ஏன்னா நம்மளது வந்து ஆன் பிரிமிசஸ். நம்ம டேட்டா சென்டர் அங்கங்க இருக்கு. நம்ம டேட்டா சென்டர்ல ஆல்ரெடி ஒரு ப்ரொக்யூர்மென்ட் பண்ணி வச்சிருப்போம். இத்தன சர்வர் வாங்கியிருக்கோம், இத்தன சர்வர் பண்ணியிருக்கோம், RAM இவ்ளோ போட்டிருக்கோம், CPU, ஸ்டோரேஜ் இவ்ளோன்னு பண்ணியிருக்கோம். ஆனா ஃபியூச்சர்ல இப்ப நாளைக்கே பிசினஸ் வந்து எனக்கு ஒரு 2, 3 சர்வர் கிரியேட் பண்ணி தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து கிளியர் பிக்சரா நம்மளுக்கு அவங்களுக்கு காமிக்கலாம். இங்க பாருங்க உங்களுடைய பிசினஸ்ல உங்க கிளஸ்டர்ல இவ்ளோ தான் இருக்கு ரிசோர்ஸஸ் பண்ண முடியாது. நீங்க ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதனா வேணும். இன்னும் ஃபியூச்சர்ல நெறைய கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஆட் பண்ணி தான் ஆவணும். நீங்க அதுக்கான எஃபோர்ட் பண்ணி தான் ஆவணும்ன்றத நாங்க கிளியர் பிக்சரா கெப்பாசிட்டி பிளான எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் அவங்களுக்கு நாங்க அ வார்னிங் மாதிரி ஒரு இமெயில் அனுப்புவோம். அதுவும் பவர் BI மூலியமா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் BU அகைன் என்ன அப்டின்னா, ஆ இது பேசிக்கலி வந்து இன்வென்டரி மேனேஜ்மென்ட். நாங்க இத்தன சர்வர் உங்களுடைய ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 28 பிசினஸ் நாங்க மேனேஜ் பண்றதுனால, அ உங்களுடைய பிசினஸ்ல இத்தன இத்தன சர்வர், இத்தன விர்ச்சுவல் இருக்கு, இத்தன பிசிக்கல் இருக்கு, இத்தன ESXi இருக்கு. ஆ சோ இவ்ளோலாம் போயிட்டு இருக்கு. அ யுட்டிலைசேஷன் இவ்ளோ ஆயிருக்கு. அப்டின்றது ஈச் பிசினஸ்க்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்க இன்டிமேட் பண்ணுவோம். சோ இதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக, இதெல்லாம் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக நம்ம பவர் BI அ யூஸ் பண்றோம். ஓகே. சோ ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா?
ஓகே. ஓகே. நவ் டோம். நேத்து செஷன்ல வந்து நான் வந்து அடிக்கடிக்கு சொல்லியிருப்பேன் டோம் என்ன அப்படின்னு. டோம்ன்றது ஒரு டெல்லுடைய அ ம் அ டூல், அப்ளிகேஷன் டூல். அது எதுக்காக அப்படின்னா, ஒன்லி இட் மானிட்டர்ஸ் த ஹார்ட்வேர் ஃபார் டெல் சர்வர்ஸ். ஓகேங்களா? அ இன்னொன்னு ஒண்ணு பண்ணலாம். நம்ம மத்த சர்வர வந்து டோம்ல ஆட் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த அளவுக்கு கரெக்ட்டான மானிட்டரிங் பண்ணாது. அப்புறம் இன்னொரு செகண்ட் விஷயம் எதுக்காக டோம் அப்படின்னா, அப்கிரேட் ஃபர்ம்வேர் அண்ட் பயாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு அப்கிரேட் பயாஸோ, ஃபர்ம்வேரோ அடிக்கடிக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேனுவலா ஒரு ஒரு சர்வரா போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ டெல் சர்வர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ரீபூட்டோ இல்ல ரீபூட் ஷெட்யூல் பண்ணியிருந்தோமோ, அது ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் ஆயிடும். அது டெல் சர்வர்ஸ் எல்லாமே நாங்க டோம் வழியா தான் பண்ணுவோம். பட் ஐஎம்எம் சர்வர்ஸ் வந்து நாங்க இண்டிவிஜுவலா ஒரு ஒரு சர்வரா பண்ணுவோம். பிகாஸ் அது கிரிட்டிக்கல். ஸோ அது மட்டும் இல்லாம அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நாங்க எல்லாம் வச்சிருக்கிறது எல்லாமே ஹார்ட்வேர் இஷ்யூ வேற இருக்கு. சோ அது வந்து நாங்க நார்மலா மேனுவலாவே பண்ணுவோம். பட் டோம் டெல் சர்வர பொறுத்தவரைக்கும் நாங்க ஜஸ்ட் புஷ் பண்ணி விடுவோம் டோம் வழியா. ஃபர்ம்வேர் பயாஸ் அப்கிரேட். ஓகே. சோ இப்ப வந்து L1 ஆக்டிவிட்டி என்னலாம் பண்ணுவாங்க எங்க என்விரான்மென்ட்ல அப்டின்னா, பேசிக்கா வந்து மானிட்டரிங் த டிக்கெட்ஸ் அண்ட் டிக்கெட் மேனேஜ்மென்ட் பண்ணுவாங்க. ஆ பிகாஸ் டிக்கெட்ஸ் வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அது வந்து எஸ்கலேஷன் ஆயிடும். அது சர்வர் டவுன் P1 டிக்கெட்டா இருந்தா அது ரொம்ப எஸ்கலேஷன் ஆயிடும். பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சோ L1 டீம் வந்து ஆல்வேஸ் மானிட்டரிங் த டிக்கெட் அண்ட் டிக்கெட்ஸ் மேனேஜ்மென்ட். Both are same or different? OMSA. Yeah, OMSA I think it's a different. OMSA full form. ஓகே. BU வந்து பிசினஸ் யூனிட். அது ஃபுல் ஃபார்ம். அது நாங்க ஷார்ட்டா வந்து பிசினஸ் BUன்னு சொல்லுவோம். அது வந்து பேசிக்கலி பிசினஸ வந்து சொல்றோம். அர்ச்சனா, Yeah. ஹலோ. Yes, yes. இப்போ நீங்க மைக்ரேட் பண்ணீங்கல்ல, ஸோ விண்டோஸ் 2012லேருந்து 2016க்கு மைக்ரேட் பண்றீங்கல்ல, ம், ஸோ ம், டேட்டாஸ்லாம் ம். எப்படி பேக்கப் எடுப்பீங்க? ஸோ இப்போ 2012லேருந்து டேட்டாஸ்லாம் எப்படி 2016க்கு மூவ் பண்ணுவீங்க? see, மோஸ்ட்லி வந்து டேட்டாஸ் அடிபடாது அப்கிரேட் பண்ண சொல்ல. பட் ஸ்டில் நாங்க நெட் பேக்கப்ல ஒரு டேட்டா காப்பி பேக்கப் எடுத்து வச்சுருவோம். பட் ஓகே. நான் நான் இதுவரைக்கும் பண்ணதுல வந்து எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல. டேட்டாஸ் அப்கிரேட் பண்ணும்போது டேட்டாஸ் எதுவுமே எரேஸ் ஆகாது டி டிஸ்க்ல. ஒன்லி எரேஸ் ஆகுற திங் என்ன அப்டின்னா, சி டிஸ்க்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம அப்படியே தான் அப்கிரேட் பண்றோம். சோ சம்டைம்ஸ் இட் மைட் கிராஷ். பட் டிஸ்க்ல டேட்டா இருக்கு, இல்ல டேட்டாபேஸோ இல்ல SQL SQL வச்சிருக்காங்களோ, அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது. இதுவரைக்கும் அது மாரி ஒரு இஷ்யூ வந்ததில்ல. ஆனாலுமே நாங்க ப்ரீகாஷனா நாங்க நெட் பேக்கப்ல ஒரு டேட்டா காப்பி எடுத்து வைப்போம். ஓகே, சோ தேங்க் யூ. ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கா அது மாதிரி? இல்ல, நான் விண்டோஸ் சர்வர் மிஷின் இங்க யூஸ் பண்ணதில்ல. ஸோ நான் தான் கேட்டேன். ஓகே. சோ அப்போ நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? லினக்ஸா? இல்ல, நான் டெஸ்க்டாப் சப்போர்ட்ல இருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். ம். ஓகே. சோ மோஸ்ட்லி அப்கிரேட் பண்ணும்போது எந்த டேட்டாவும் லாஸ் ஆகாது. இதுதான் மெயின். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ISOவ அப்கிரேட் பண்றோம். அவ்வளதான். டிஸ்க்ல இருக்கிறது, டிஸ்க்ல இருக்கிறது, மத்த மல்டிபிள் டிஸ்க்ல இருக்கிறது எதுவுமே டேட்டா லாஸ் ஆகாது. பட் ஸ்டில் நம்ம ஒரு சேஃப்டிக்காக பேக்கப் எடுத்து வைப்போம். அவ்வளதான். ஓகே. சோ L1 ஆக்டிவிட்டி வந்து மானிட்டரிங் டிக்கெட்ஸ் மெயினா அவங்க டிக்கெட் மானிட்டர் பண்ணுவாங்க. டிக்கெட் மேனேஜ்மென்ட் பண்ணுவாங்க. இதுதான். ஒன் செகண்ட் ஐ அம் ஜஸ்ட் கம்மிங். ஓகே.
அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, விஎம் கமிஷன் பண்ணுவாங்க. L1 டீம் வந்து மோஸ்ட்லி வந்து கமிஷன், டீகமிஷன் அவங்களே பார்த்துப்பாங்க. அது ப்ராப்ளம் எதனா வந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து மத்த L2 டீமுக்கு வருவாங்க. ஸோ L2 விஎம் கமிஷன் வந்து நாங்க கஸ்டமைஸ்ட் ஐஎஸ்ஓ வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி நாங்க ஐஎஸ்ஓ லோட் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆ கஸ்டமைஸ் அப்டின்னா எத சொல்றேன் அப்டின்னா, எங்களுக்கு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. லைக் CrowdStrike ஆன்டிவைரஸ், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஎம் டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாங்க மெக்கஃபி யூஸ் பண்றோம். மெக்கஃபி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்டின்னா, டாப் சர்வர்ஸ் இருக்கு. ஸ்கேன் பண்ணோம். ஒரு நாளும் டெய்லி ஸ்கேன் பண்ணோம். நெட்அப் சர்வர்ஸ்க்கு. சோ அதுக்காக மெக்கஃபியும் வச்சிருக்கோம். சோ அது தேவைன்னா அதுவும் இன்ஸ்டால் எடுத்துக்கும். இது மாரி லாக் இன்வென்டரின்னு ஒரு டூல் யூஸ் பண்றோம். லாக் இன்வென்டரி எதுக்காக அப்டின்னா, நம்ம இன்வென்டரிய மெயின்டெயின் பண்ணோம். சோ எத்தன இந்த சர்வர்ல எத்தன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு, என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு, என்னென்ன நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இது எங்கெல்லாம் இருக்கு, எந்த ESXi ஹோஸ்ட்ல இருக்கு. சோ இந்த விஷயம்லாம் லாக் இன்வென்டரின்ற டூல்ல மேனேஜ் பண்றோம். சோ அதெல்லாம் வந்து கஸ்டமைஸா பண்ணியிருக்கோம். ஐஎஸ்ஓல அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். நாங்க வந்து மேனுவலா அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அப்ளிகேஷன் ஒண்ணும் ஏடில ஜாயின் பண்றதுல இருந்து, கம்ப்யூட்டர் ஜாயின் பண்றதுல இருந்து, டொமைன்ல ஜாயின் பண்றதுல இருந்து, ஆ பிளஸ் நெட்வொர்க் நெட்வொர்க் கனெக்ஷன் குடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்து ஆ ஹார்டனிங் மொதற்கொண்டு எல்லாமே வந்து நாங்க அதுக்கப்புறம் மேனுவலா பண்ற ஸ்டெப்ஸ். ஜஸ்ட் கஸ்டமைஸ் ஐஎஸ்ஓல வந்து ப்ரீ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும். அவ்வளதான். இது மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலயும் இது மாரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சில தேவையான மேண்டேட்டரி அப்ளிகேஷன்ஸ வந்து அவங்க இப்படிதான் போட்டு வச்சிருப்பாங்க. அம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. மத்தபடி எந்த சேஞ்சஸும் இல்ல. ப்ராசஸ் அதே தான் சேம் தான். அண்ட் தென் விஎம் டீகமிஷன் அப்படி என்ன அப்படி பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டீகமிஷன் வரும். விஎம் டீகமிஷன் மட்டும் இல்ல. I'll just take this. VM physical Windows server, physical Linux server, and then ESX server, NetApp server, and Net Backup servers. So இது எல்லா டீகமிஷனுமே வரும். NetApp சர்வர் டீகமிஷன் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். டீம் வந்து L1 டீம் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி L2 டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ருவாங்க. மத்தபடி எல்லா ஆக்டிவிட்டி விஎம் டீகமிஷன் பண்றது, பிசிக்கல் விண்டோஸ் சர்வர் டீகமிஷன் பண்றது. ஆம், இதுல இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு நான் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, பிசிக்கல் விண்டோஸ் சர்வர், பிசிக்கல் ESXi சர்வர் உள்ள டேட்டாவ ரெய்ட் கான்ஃபிகரேஷன பிரேக் பண்றதுக்கு மத்த கம்பெனில என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எங்க கம்பெனில நாங்க டிபேன் யூஸ் பண்றோம். ஐ திங்க் ஃபியூ ஆஃப் த கம்பெனி ஃபாலோயிங் தட் டிபேன் யூஸ் பண்ணி எரேஸ் பண்றோம். டேட்டாவை எரேஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட். இப்ப விண்டோஸ் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய டேட்டாஸ் இருக்கும். முக்கியமான டேட்டாஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. இதெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் ஆயிடும் ஒரு கம்பெனிக்கு. சோ நாங்க ஒரு டீகமிஷன்ன்றது நம்ம சொல்லிடுறோம் ஈஸியா டெலீட் பண்றதுன்னு. ஆனா அதுல ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. டீகமிஷன் வந்து பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வரை ஷட் டவுன் பண்ணி 1 வீக் வைப்போம். சோ எதுவும் யாரும் பிசினஸ் கம்பேக் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி டீகமிஷன் எப்படி எங்களுக்கு ரெக்வெஸ்ட் வரும் அப்படின்னா, பிசினஸ் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு. பிசினஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் வந்து அது ஒண்ணும் இல்ல மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் தான். அத சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ எந்த சர்வர், எந்த பிசிக்கல், எந்த விண்டோஸ், எந்த லினக்ஸ் சர்வர், எந்த நெட்ஆப் சர்வரா எல்லா டீட்டெயிலும் அவங்க என்டர் பண்ணிருப்பாங்க. சோ ஒன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நாங்க ஃபர்ஸ்ட் சர்வர என்ன பண்ணுவோம், ஷட் டவுன் பண்ணுவோம். ஷட் டவுன் பண்ணிட்டு நாங்க வெயிட் பண்ணுவோம். 1 வீக் வெயிட் பண்ணிட்டு, சோ ஓகே திரும்பவும் யாரும் வரல, யாரும் எதுவும் கேட்கல அப்டின்னா, நாங்க உடனே வந்து டீகமிஷன் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு டீம்ஸ்லயோ இல்ல அவைலபிளா இருந்தாங்களோ, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு ஜஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்றோம், டீகமிஷன் ஸ்டார்ட் பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு, பிசிக்கல் விண்டோஸ் சர்வரோ எந்த டீகமிஷனா இருந்தாலும் நாங்க இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணுவோம். சோ பண்ணிட்டு பிசிக்கல் விண்டோஸ் சர்வர், ESXi சர்வர்ல என்ன பிரச்சனை அப்டின்னா, டேட்டாஸ் இருக்கும். ஏன்னா இந்த சர்வர்லாம் பிசிக்கலா ஒரு டேட்டா சென்டர்ல லொகேட் ஆயிருக்கு இல்லையா? இப்ப VM வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. vCenter வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அது டேட்டா வந்து ஃபுல்லா டெலீட் பண்றோம். டெலீட் ஃப்ரம் டிஸ்க்ன்னு தூக்கிடுறோம் ஃபுல்லாவே. டேட்டா ஸ்டோர்ல இருந்தே தூக்கிடுறோம் அந்த டிஸ்க்க. ஆனா பிசிக்கல் சர்வர்லாம் வந்து ஒரு டேட்டா சென்டர்ல லொகேட் ஆயிருக்கு. அப்டின்னும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லா டேட்டாவுமே எரேஸ் பண்ணணும்.
அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சின்ன டேட்டாவா இருந்தாலும் கம்பெனியுடைய இது கான்ஃபிடென்ஷியல் அது. அது வந்து இன்டெகிரிட்டி ப்ராப்ளம் வரும். அதனால ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம், வந்த உடனே சர்வர ஷட் டவுன் பண்ணுவோம். கொஞ்ச நாள் வச்சிருப்போம். உடனே டீகமிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது டிபான லோட் பண்ணுவோம். ஐஎஸ்ஓல டிபான் லோட் பண்ணி, டிபான் மூலியமா டேட்டாவ டெலீட் பண்ணுவோம். ஃபுல் கிளியர் டெலீட் பண்ணுவோம். அத வந்து ரெக்கவர் கூட பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணுவோம். சோ அத பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவோம்னா, ரெய்ட் இருந்துச்சுன்னா, ரெய்ட பிரேக் பண்ணுவோம். ஆ இன்னொன்னு வந்து எங்களுது vSAN நெறைய கிளஸ்டர் இருக்கிறதுனால, vSAN ஹோஸ்ட் நெறைய இருக்கிறதுனால, நாங்க ரெய்ட் யூஸ் பண்ண மாட்டோம். vSAN ஹோஸ்ட்க்கு வந்து ரெய்ட் தேவையில்ல. சோ ஆல்ரெடி அது வந்து ரிடண்டன்சில தான் இருக்கும். சோ நாங்க ரெய்ட் அதுக்கு தேவையில்ல. இது மேபி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நான் இந்த பாயிண்ட் எதுக்கு மென்ஷன் பண்றேன்னா, ரெய்ட் நம்ம வந்து எல்லா ESXi ஹோஸ்ட்க்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஆனா vSAN ESXi ஹோஸ்ட்க்கு ரெய்ட் தேவையில்ல. சோ நார்மல் ESX ஹலோ. ஓகே. சோ ESXi ஹோஸ்ட் நம்ம பிரேக் ஃபர்ஸ்ட் டேட்டா டெலீட் பண்ணனும். டேட்டா டெலீட் பண்ணிட்டு ரெய்ட பிரேக் பண்ணிடணும். ரெய்ட பிரேக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து ஃப்ரெஷ் சர்வரா இருக்கும். எல்லா கெபாசிட்டி அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ADல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஹலோ. யா. ஹலோ சார், கேக்குதா? எஸ் எஸ் கேக்குது. ஆக்சுவலி டீகமிஷன் டாஸ்க் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட் வந்து L1 பண்ண மாட்டாங்க. உங்க என்விரான்மெண்ட் ஏன் L1 பண்றாங்க எனக்கு தெரியல. மேபி இல்ல நெட்ஆப் சர்வர், நெட் பேக்கப் சர்வர் கிரிட்டிக்கல் அது அவங்க பண்ண மாட்டாங்க. மத்தபடி மோஸ்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட் ஏன் அப்படின்னா டீகமிஷன் டாஸ்க் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டாஸ்க். அது வந்து மோஸ்ட்லி L2 அல்லது L3 தான் பண்ணுவாங்க. L1 வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. மேபி உங்க என்விரான்மெண்ட்ல டிஃபரெண்டா இருக்குது. பட் गाइस நோட் பண்ணிக்கோங்க, L3 டாஸ்க் தான் அது மோஸ்ட்லி வரும். ஓகே ஓகே, கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே. சோ யா தேரி சொன்ன மாதிரி கரெக்ட்டா அதான் ஒரு டவுட்ங்க. யா யா. இதே நீங்க ESXi வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலா வந்து vSAN இல்லைன்னா vSANல வந்து ரைடு கான்ஃபிகர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்டோரேஜ் வந்து ESXi இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன கொடுப்பீங்க? ஸ்டோரேஜ் vSAN எப்படி மேப் பண்ணுவீங்க? எங்களுக்கு வந்து ஒரு சர்வர், நான் இதை ஏற்கனவே நேத்து செஷன்லயே சொன்னேன். ஒரு சர்வர் நாங்க வாங்குறோம் அப்படின்னா, ஒரு கிளஸ்டருக்கு 2 சர்வர் vSAN குடுக்குறோம் அப்படின்னா, vSAN சர்வர் ESXi ஹோஸ்ட் வாங்குறோம் அப்படின்னா, அவங்க டேட்டா ஸ்டோர் கூடவே குடுத்துருவாங்க. vSAN டிஸ்கா அட்டாச் ஆயிருக்கும் ஹோஸ்ட்ல. லைக் பிசிக்கல் டிஸ்க் எப்படி ஸ்டாண்ட் அலோனுக்கு இருக்கோ அதே மாதிரி vSAN மேபி நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் குடுக்குறேன். ஐ மீன் எப்பயாச்சும் நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். எப்படி அது ஒர்க் ஆகும்ன்றத நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து ரெய்ட் கான்ஃபிகரேஷன் இல்ல. அதுக்கு பதிலா தான் நாங்க vSAN கான்ஃபிகரேஷன் vCenterல ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ், நிறைய ப்ராசஸ் இருக்கு. சோ vSAN எனேபிள் பண்றோம். vSAN எனேபிள் பண்ணிட்டு அதுக்கான ஐபி அசைன் பண்றோம். vSANக்கு தனி ஐபி இருக்கு, சர்வருக்கு தனி இருக்கு. சோ எப்படி நம்ம vMotionக்கு தனியா ஐபி கொடுத்து நம்ம பண்றோமோ அதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் இருக்கு vSANக்கு. சோ அத நாங்க வந்து vSANல கிரியேட் பண்ணுவோம் டேட்டா ஸ்டோரா. அதுல அட்டாச் பண்ணிட்ட உடனே பேசிக்கலி நாங்க வாங்கும் போதே குடுத்துருவாங்க. இப்போ நாங்க கேக்குறோம் அப்படின்னா அதுலயே வந்துரும் எங்களுக்கு. ஓகேங்க. யா இப்ப ESXi ஹோஸ்ட் நார்மலா போகும்போது ரெய்ட் கான்ஃபிகர் பண்ணுவோம். ரெய்ட் கான்ஃபிகர் பண்ணி தான் நம்ம டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் தான் அட்டாச் பண்ணுவோம் vCenterல. பட் vSAN பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையே இல்ல. ரெய்டே தேவையில்ல. நார்மலா நம்ம வந்து அதுல ப்ராசஸே வேற டிஃபரெண்ட். அதுதான் சொல்றேன். vSAN வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி தான் அது. vSANங்கறத VX ரயில்ல யூஸ் பண்றாங்க. சேம் அந்த மாதிரி சொல்ல வரீங்க கரெக்ட்டா? சாரி? இந்த vSANங்கறது VX ரயில்ல தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? உங்களுடைய பேக்ரவுண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல என் சைடுல இல்ல, வேற யாரும். I am checking why you have all the options grayed out. See what's maybe going on. Guys, we should be able to. Okay. இப்ப क्वेश्चन கேளுங்க again.
இல்ல விசான் வந்து விஎக்ஸ் ரயில்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? எப்படி விஎக்ஸ்ங்களா? விஎக்ஸ் ரயில் சொல்ல வரீங்களா? நோ நோ அது மாதிரி இல்ல. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான். மேபி உங்களுக்கு நான் அந்த ஆர்கிடெக்சரோட எப்படி ப்ராசஸ் ஆகும்னு காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். சரி, ஓகேங்க ஓகேங்க, தெரியும். ஸோ நெட்ஆப் அண்ட் நெட் பேக்கப் சர்வர் வந்து மோஸ்ட்லி இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து அதர் டீம் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே டிகமிஷன் L1 ஆக்டிவிட்டி மத்தது எல்லாமே பண்ணுவாங்க. எங்க டீம்ல வந்து மெயினா வந்து ரிசோர்சஸ் கொஞ்சம் கம்மின்றதுனால 7 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க டீம்ல. ஸோ அதனால சில ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்களும் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்னாப்ஷாட் இஸ் ரெகுலர் ஸ்னாப்ஷாட் லைக் பிசினஸ் கிட்ட இருந்து வரும். நாங்க இந்த அப்ளிகேஷன் அப்கிரேட் பண்ண போறோம், புதுசா ஏதோ பண்ண போறோம், டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்னாப்ஷாட் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உடனே நாங்க எடுத்து இப்போ ஷெட்யூல் பண்ணுவோம். பட் ஸ்னாப்ஷாட் நாங்க வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேல வச்சுக்க மாட்டோம். உடனே delete பண்றோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அண்ட் தென் ரெகுலர் ஃபாலோ அப் வித் பிசினஸ் ஃபார் ஃப்ரீக்வென்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சர்வர் வந்து அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்டாவே லைக் சிபியூ இஷ்யூ வந்துட்டே இருக்கு, லைக் பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், பிசினஸ் கிட்ட சொல்லுவோம், இது மாதிரி நிறைய பிரச்சனை இந்த சர்வருக்கு வந்துட்டே இருக்கு, என்னன்றத பாருங்கன்றத நாங்க வந்து ரெகுலரா ஃபாலோ அப் எடுத்துப்போம். ஐ மீன் L1 டீம் வந்து எடுத்துப்பாங்க. அண்ட் தென் VMware டூல்ஸ் அப்கிரேடும் வந்து அகைன் VMware டூல்ஸ் அப்கிரேட் வந்து நாங்க ஸ்கிரிப்ட் மூலியமா தான் பண்றோம். L1 டீம் வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலா இப்ப சில சர்வர் வந்து ஆல்ரெடி ஆகாம இருக்கும், ஹார்டனிங்ல இல்லாம இருக்கும். அதனால வந்து மேனுவலா பண்ற சிச்சுவேஷன் வரும். சோ அந்த டைம்ல வந்து இது வெரி ரேர். VMware டூல்ஸ் அப்கிரேட் பண்றது வந்து வெரி ரேர். பட் ஸ்டில் அவங்க வந்து பண்ண முடியும், பண்ணுவாங்க. ஓகே, சோ நவ் மூவிங் டு L2 ஆக்டிவிட்டி. யா L2 ஆக்டிவிட்டி வந்து விண்டோஸ் பேட்சிங் பண்ணுவாங்க. WSS ஆல்ரெடி சொன்ன மாதிரி WSS மூலியமா புஷ் பண்ணுவாங்க. தேர் ஆர் சர்டைன் ஃபாலோ அப் டேட் இருக்கு. அத வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், பைலட் அது மாதிரி நிறைய GPO கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை தான் ப்ராசஸ் பண்ணுவோம் விண்டோஸ் பேட்சிங்க்கு. அண்ட் தென் டெஸ்ட் நெட் பேக்கப் ரீஸ்டோரேஷன், இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுதுல வந்து டிஆர்பி இல்ல, எங்க என்விரான்மெண்ட்ல டிஆர்பி இல்ல. அதுக்கான காஸ்ட் அப்படியே டேட்டா சென்டர்ல என்ன இருக்கோ அதே காஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கான நாங்க பண்ணல, அந்த என்விரான்மெண்ட் வச்சுக்கல. ஒரே ஒரு 2 பிசினஸ்க்கு மட்டும் நாங்க வச்சிருக்கோம், வெரி மினிமல் காஸ்ட்ல. அண்ட் மத்தபடி எங்களது மேஜரா ஓடிட்டு இருக்கிறது நெட் பேக்கப்ல தான் ஓடிட்டு இருக்கு. சோ ஏதாச்சும் பிரச்சனை, கிராஷ் ஆயிடுச்சு, எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நெட் பேக்கப் மூலியமா தான் நாங்க ரீஸ்டோர் பண்ணுவோம். சோ அத நாங்க கரெக்டா வச்சுக்கிறதுக்காக எவ்ரி மந்த் டெஸ்ட் நெட் பேக்கப் ரீஸ்டோரேஷன் பண்ணுவோம். எப்படி இத பண்ணுவோம் அப்படின்னா, பேஸ்ட் அப்பான் த பிசினஸ் கிரிட்டிகாலிட்டி ஒரு சர்வரா பிக் பண்ணுவோம். பிக் பண்ணி நாங்க டெஸ்ட் ரீஸ்டோர் பண்ணுவோம். பிசிக்கல் சர்வர் எடுப்போம், ஒன்னு வெர்ச்சுவல் சர்வர் எடுப்போம். அது மாதிரி டோட்டலி 11 சர்வர் ஈச் மந்த் வந்து 11 சர்வர் எடுப்போம். அது மட்டும் இல்லாம டேட்டாவும் ரீஸ்டோர் பண்ணி பார்ப்போம். ஒரு சர்வரை ரீஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம டேட்டா வந்து 6 சர்வர் ரீஸ்டோர் பண்ணி பார்ப்போம். சோ இந்த 2 விஷயம் கம்பல்சரி எவ்ரி மந்த் நாங்க இத பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய பேக்கப் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும். ஏன்னா எங்க கிட்ட டிஆர்பி இல்ல. சோ இது நாங்க ஸ்ட்ராங்கா பண்றோம். 11 சர்வர் வந்து அப்கிரேடும் ரீஸ்டோரும், 6 சர்வர் வந்து டேட்டா ரீஸ்டோரும் பண்றோம். அண்ட் தென் சர்வர் டவுன் இஷ்யூ வந்து கிரிட்டிகாலிட்டி எல்லாம் வந்து மோஸ்ட்லி L2 டீம் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்படியே அவங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னா L3 டீம் பண்ணுவாங்க. அண்ட் தென் சைட் லெவல் இஷ்யூ செக் அப்படி என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஏதாச்சும் சைட்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, இந்த சைட் வந்து டவுன்ல இருக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா L2 டீமுக்கு வந்து இன்டிமேட் ஆகும். உடனே அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. யார்கிட்டனா டேட்டா சென்டர்ல இருக்கவங்க கிட்ட. எங்க கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. சோ நாங்க பேசிக்கலி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்றதுனால we have the French that அந்த அவேல் இருக்கு எங்க கிட்ட ஃப்ரெஞ்ச் கால் பண்றதுக்கு. சோ அது மூலியமா நாங்க டேட்டா சென்டர்ல இருக்க பர்சனை ரீச் அவுட் பண்ணி நாங்க என்ன ப்ராப்ளம் என்ன எல்லா விஷயமும் எடுத்துட்டு வந்து நேத்து தேரி சொன்ன மாதிரி ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணி என்ன பிரச்சனை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ணி அதை பண்ணி விடுவோம். அண்ட் தென் கோஆர்டினேட் வித் நெட்வொர்க் டீம் அண்ட் அதர் டீம் டு ரிசால்வ் த சர்வர். த சேம், ஏதாச்சும் பிரச்சனை நெட்வொர்க்ல இருக்கு, அதனால சர்வர் வந்து இம்பாக்ட் ஆயிடுச்சு, சர்வர் வந்து அதனால ஸ்டக் ஆயிருக்கு, அப்பாவுல அப்படின்னா நாங்க அகைன் L2 டீம் வந்து நெட்வொர்க் டீம் கோஆர்டினேட் பண்ணிட்டு
அந்த வந்து ரிசால்வ் பண்ணி சர்வரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த நெட்வொர்க் இஷ்யூ ரிசால்வ் பண்ணி சர்வரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ESX பேட்சிங் L2 டீம் பண்ணுவாங்க. எப்படி ESX த சேம் வே vCenter L3 டீம் கன்ஃபார்ம் பண்ண உடனே ESX பேட்ச் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஸ்க் CPU மெமரி அடிஷன் வந்து L2 டீமே பார்த்துப்பாங்க. அண்ட் ஃபர்ம்வேர் பயாஸ் அப்கிரேடுமே ஃபர்ம்வேர் பயாஸ் அப்கிரேட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டோம் மூலியமா பண்றது வெரி ஈஸி. ஜஸ்ட் புஷ் பண்ணி விடணும், ரீஸ்டார்ட்டை ஷெட்யூல் பண்ணி விடணும், அவ்வளவுதான். ஆனா BMC சர்வர் லினோவா சர்வர் வரும்போது மேனுவலா ஒரு சர்வருக்கும் பண்ணணும். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் BMC சர்வர் ஃபர்ம்வேர் அப்கிரேடு. ஏன்னா அந்த கிளஸ்டர்ல எங்களுடைய ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ பார்த்து பண்ணணும். அதனால அந்த வந்து மோஸ்ட்லி L3 டீம் பண்ணுவாங்க. டோம்ல பண்றது வந்து ஜஸ்ட் இவங்களே புஷ் பண்ணி விட்டுருவாங்க L2 டீமே. ஓகே. அண்ட் யா ஹார்டனிங் தி சேம். ஹார்டனிங் வந்து நாங்க ஸ்கிரிப்டிங் மூலியமா பண்றோம் எல்லாமே. அண்ட் தென் VM அப்கிரேட் கூட வந்து இதுல 2 இது இருக்கு. சாரி, இது வந்து VM அப்கிரேட் இல்ல, VM பேட்சிங். VM அப்கிரேட் வந்து L3 டீம் தான் பண்ணுவாங்க. VM பேட்சிங் வந்து L2 டீம் பண்ணுவாங்க. அகைன் திஸ் ஆல்சோ பேட்சிங் தான் பண்ணுவாங்க. ஓகே. VM பேட்சிங் வந்து L2 டீம் பண்ணுவாங்க. நெட்டா பேட்சிங்கும் வந்து L2 டீம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் L3 டீம் உடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமாவே இருக்கும் நெட்டாப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் நிறைய டிஃபிகல்ட்டான விஷயம் இருக்கிறதுனால L3 டீம் உடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமாவே இருக்கும். பட் ஸ்டில் ஓனர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா L2 டீம் தான் எங்களுதுல. அண்ட் ஸ்கிரிப்டிங் எல்லாம் யார் பண்ணது அப்படின்னா எங்களுக்கு வந்து டீம் வந்து பிரான்ஸ்லயும் இருக்கு. ஸோ அந்த டீம்ல இருக்கவங்க ஸ்கிரிப்டிங் பண்ணிருக்காங்க. இந்தியா டீம் ஸ்கிரிப்டிங் பண்ணல. ஓகே. நவ் L3 ஆக்டிவிட்டி அகைன் vCenter அப்கிரேட் பண்ணுவாங்க. ஆர்கிடெக்சர் லெவல் டாஸ்க் எதனா நியூ என்விரான்மெண்ட் வருதா அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. பேசிக்கலி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் தென் அப்கிரேடேஷன் VM இருக்கு. நிறைய அப்கிரேடேஷன் ஏதாச்சும் புதுசா வந்துச்சுனாலும் L3 டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணும், அனலைஸ் பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஓகே இது ஓகே ஆகும் ஓகே ஆகாதுன்றத L3 டீம் வந்து ஓரளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வந்து புஷ் பண்றதா பார்ப்பாங்க. அண்ட் தென் நெட் பேக்கப் அப்கிரேட் அகைன் L3 டீம் தான் பண்ணுவாங்க. நெட் பேக்கப்க்கு வந்து எங்க கிட்ட இருந்து ஒரே ஒரு எக்ஸ்பர்டைஸ் தான் இருக்காங்க. பேக்கப் ஒருத்தர் இருக்காங்க, பட் ஸ்டில் ஒருத்தர் தான் எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க. அவர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த அப்கிரேட் எல்லாமே பண்ணுவாரு. அவங்க வந்து இங்க எல்லாம் பிரான்ஸ்ல இருக்காங்க. அண்ட் தென் நெட்டாப் அப்கிரேடும் சேம். இது வந்து L3 டீம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நெட்டாப் அப்கிரேட் பேட்சிங் வேற அப்கிரேட் வேற. உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும்னு நினைக்கிறேன். பேட்சிங்க்கு என்ன அப்கிரேடுக்கு என்னன்றது டிஃபரன்ஷியேட். நெட்டாப் அப்கிரேடு வந்து ஒரு வெர்ஷன்ல இருந்து ஒரு வெர்ஷன் மாறுது அப்படின்னாலும் L3 டீம் தான் பண்ணுவாங்க. டெஸ்டிங்ல இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. போலான்ற கிரீன் சிக்னல் ஹெட்ஸ்அப் கொடுக்கறதும் ஃபர்ஸ்ட் எதனா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்கறது அவங்க L3 டீமா தான் இருக்கும். ஓகே. என்ன டெக்னாலஜி எல்லாம் எங்களுதுல யூஸ் பண்றோம் அப்படின்னா VMware, Windows, Linux, NetApp, NetBackup, vSAN, VM. ஸோ இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றோம் எங்களுதுல. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்றோம். அண்ட் இதுல வந்து எல்லா டெக்னாலஜிலுமே எல்லா இதுலயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இருக்கு. பிகாஸ் நெட் பேக்கப் வந்து எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் ஆட்டோமேஷன் பண்றதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நெட் பேக்கப்ல, நெட்டாப்ல. ஸோ நிறைய இருக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் நாங்க யூஸ் பண்றோம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஐ திங்க் அவ்வளவுதான். நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ்? ஒரே ஒரு doubt. ESXல நீங்க கை வைக்கிறது முன்னாடி கான்ஃபிகரேஷன் ஃபைல் பேக்கப் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆமா ஆமா. அது நீங்க எந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல மீன் பண்றீங்க? பேக்கப் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எதை மீன் பண்றேன் அப்படின்னா நீங்க ஒரு ILO ஐடிராக்கோ எடுத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பேக்கப் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். நீங்க BMC சர்வரை கூட எடுத்துக்கோங்க. உங்க அதுல எடுத்தீங்கன்னா பேக்கப் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல பேசிக்கலி ஓகே நீங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்க கரெக்டா?
பேசிக்கலி கான்ஃபிகரேஷன் ஃபைல்னா அந்த சர்வர் வந்து எப்படி கான்ஃபிகர் ஆயிருக்கு, என்ன இதுல இருக்கு, ஐ மீன் பயாஸ், ஃபர்ம்வேர், ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஓஎஸ் அந்த சர்வர் எப்படி எல்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்கோ அதுதான் பேக்கப் எடுப்போம். சோ பேசிக்கலி அந்த ஃபுல் ஓஎஸ்ல என்னென்னலாம் கான்ஃபிகர் ஆயிருக்கோ அதோடைய பேக்கப் தான் நாங்க எடுக்கிறது. இப்ப நாங்க அப்கிரேடே பண்றோம், ஒர்க் ஆகல எதுனா உடனே என்ன பண்ணுவோம்னா அந்த பேக்கப் கான்ஃபிகரேஷன் வந்து புஷ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிடுவோம். ரீஸ்டோர் பண்ணிட்டோம்னா அது வந்து நார்மலா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்கிரேடுக்கு முன்னாடி அதே மாதிரி இருக்கும். சோ இப்ப அப்டேட் பண்ண எந்த விஷயமும் இருக்காது. முன்னாடி என்ன வெர்ஷன்ல இருக்கு, என்ன பயாஸ்ல இருக்கு, என்ன ஃபர்ம்வேர்ல இருக்கு, எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ்ல இருக்கோ, லைக் இப்ப வந்து செட்டிங்ஸ் கூட எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பயாஸ் செட்டிங்ஸ் கூட எடுத்துக்கோங்க. பயாஸ் செட்டிங்ஸ் ப்ரீவியஸா எப்படி இருக்கு, அது எல்லாமே பேக்கப் எடுக்கும். கான்ஃபிகரேஷன் ஃபைல்னா ஒரு செட் ஆஃப் எல்லாமே எப்படிலாம் நம்ம செட்டிங்ஸ் குடுத்துருக்கோம். இப்ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல சில விஷயம் டொமைன் ஜாயின் பண்ணியிருப்போம். கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். நெறைய இருக்கு. சோ எல்லாமே அது பேக்கப் லைக் எடுக்கும். ஸ்னாப்ஷாட் மாதிரி. ஸ்னாப்ஷாட் மாதிரின்னு சொல்லலாம். எஸ். இல்ல நான் ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட் மாதிரி. மாதிரின்னு சொல்றேன் அவ்வளவுதான். ஏன்னா என்ன இருந்ததோ அப்படியே இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். எஸ். கரெக்ட். நம்ப அது சக்சஸ் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த ஃபைல வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொன்னு சொன்னீங்க, ஃபுல் பேக்கப் ஒன்னு எடுப்போம். அப்புறம் டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுப்போம், இன்கிரிமெண்டல் பேக்கப்பும் எடுப்போம் அப்படின்னீங்க. ஆமா. இது 2மே ஏன் நம்ம எடுக்கணும்? டிஃபரன்ஷியல் இல்ல எதிர இன்கிரிமெண்டல் பேக்கப் ஏதாவது ஒண்ணு எடுத்தா போதாதா? இல்ல எனக்கு தெரியல ஆக்சுவலி இது. ஏன் அப்படின்னா, மெயினா வந்து சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்னால சைட் டவுன் ஆயிருக்கலாம். சோ அந்த அந்த அன்னைக்கு எடுக்க வேண்டிய இன்கிரிமெண்டல் வந்து அது சக்சஸ் ஆகாம இருக்கலாம். ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். பிகாஸ் எப்பவுமே எல்லா பேக்கப்புமே சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் இன்டரப்ஷன் வரும். நெட்வொர்க் பிரச்சனை வரும். இல்ல ஏதாச்சும் ஒரு இன்டரப்ஷன் கண்டிப்பா வரும். சோ அதனால எப்பவுமே வந்து இப்படி கான்ஃபிகர் பண்ணிருப்போம். இன்கிரிமெண்டல், டிஃபரன்ஷியல் 2மே கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே. ஏன்னா இப்ப அதுக்கேத்த ஸ்பேஸ் வேணும்ல. அதுக்காக தான் நான் யோசிச்சேன். ஏன் 2மே பண்றாங்கன்னு. மோஸ்ட்லி இதுக்காக தான். எங்களுடைய இதுல வந்து மோஸ்ட்லி நாங்க இதுக்காக தான் பண்றோம். அ இப்ப வந்து சர்வரே வந்து இப்ப வந்து நெறைய நெறைய பிசினஸ் வந்து சொல்லுவான், நாங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஏதேதோ பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டோம். அ எனக்கு வந்து ஃபுல் சர்வர் ரீஸ்டோர் பண்ணி தான்னு கேட்பான். அவன் என்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு கேட்பான். இது மாதிரி எனக்கு ஃபுல் சர்வர் எனக்கு வேணும். முன்னாடி என் சர்வர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வேணும்னு கேட்பான். சோ அந்த டைம்ல வந்து அவன் டேட்டாவும் குடுக்கணும் கரெக்ட்டா நம்ப. முன்னாடி எப்படிலாம் டேட்டா இருந்துச்சோ அதுவும் கரெக்ட்டா நம்ம குடுக்கணும். பிளஸ் அப்ளிகேஷன் என்னெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கோ எல்லாமே குடுக்கணும். சோ நம்ம எதுலயுமே மிஸ் பண்ணிடக் கூடாதுன்றதுனால, இது மாரி ரிப்பீட்டிவ் டாஸ்க் வந்து வச்சிருப்போம். ஜாப் வந்து பேக்கப்க்கு ரன் ஆக வச்சிருப்போம். ஓகே. அண்ட் லாஸ்ட் ஒன். 2 ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவோம் சில சர்வர்ல அப்படின்னீங்க. McAfee யூஸ் பண்றோம். இல்ல நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஒண்ணு யூஸ் பண்றேன்றீங்க. இப்ப யா. ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கும்போது இன்னொரு ஆன்டிவைரஸ் ஆக்சுவலா இன்ஸ்டால் பண்ண முடியாது தானே? இது ஆக்சுவலா எரர் அடிக்கும்ல? பண்ண முடியாது. அந்த சர்வர்ல நாங்க வந்து McAfee மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா அதுதான் எனக்கு டவுட். ஏன்னா இன்னொன்னு பண்ண முடியாது. அது எரர் அடிச்சுரும் அங்கேயே. கரெக்ட். ஏன்னா அந்த சர்வர்ல எங்களுக்கு McAfee கண்டிப்பா தேவை. ஏன்னா அது NetApp சர்வர வந்து ஸ்கேன் பண்ணும். டெய்லி வந்து NetAppம் பேக்கப் எடுக்கும். ஆக்சுவலி நான் இதுல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். NetAppம் எங்களுது பேக்கப் எடுக்கும். NetAppம் பேக்கப் எடுக்கும். சோ, அதுவும் பேக்கப் எடுக்கிறதுனால, அது ஸ்கேன் பண்ணும். டெய்லி 2 ஹார்ஸ் வந்து ஸ்கேனிங் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். சோ, NetApp வந்து பேசிக்கலி அது வந்து நெட்வொர்க் ஃபைல் ஷேர்ன்றதுனால, ஸ்கேனிங் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட். ஸ்கேனிங் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் ஈச் 2 ஹார்ஸ் ஒன்ஸ், 1 டே ஒன்ஸ் பேக்கப் எடுக்கும் NetAppம். சோ, அதுக்காக தான் நாங்க McAfee யூஸ் பண்றோம். அந்த ஃபீச்சர் வந்து CrowdStrikeல இல்ல. ஓகே. நீங்க எடுக்கிற இந்த எல்லா பேக்கப்பும் பிசினஸ் ஹார்ஸ்ல எடுக்க மாட்டீங்க கரெக்ட்டுங்களா? ஏன்னா நீங்க நெறைய பேக்கப் எடுக்கிறீங்க. அதாவது பேக்கப்ப நம்பி தான் நீங்க ஆக்சுவலா இருக்கீங்களே இன்னும் சொல்லப்போனா. கரெக்ட். நெட் பேக்கப் பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து பிசினஸ் ஹவுஸ்ல எடுக்க மாட்டோம். அப்ப ஒன்லி நைட்ல தான் போவோம். ஆனா NetApp வந்து 2 ஹார்ஸ் ஒன்ஸ் பேக்கப் எடுக்கும். ஓகே. அப்ப அது லேட்டன்சி இஷ்யூ எதுவும் வராது யூசர் எண்ட்ல. வராது. நாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு எங்களுதுல. நெட்வொர்க் வந்து இது யா கை இட்ஸ் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் ஃபைல் ஷேர் தான். பட் ஸ்டில் எங்களுதுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 2 ஹார்ஸ் ஒன்ஸ் எடுக்கும். பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, ஸ்னாப்ஷாட் ஃபுல் ஆயிடும். ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டே இருக்கும். ஸ்னாப்ஷாட் ஃபுல் ஆயிடும். சோ பிரச்சனை வரும். யூசர்ஸ்க்கு அந்த டேட்டா இது பண்ண முடியாம கெப்பாசிட்டி அதிகமாயி, அதுக்காக நாங்க வந்து இப்ப லிமிட்டட் பண்ணியிருக்கோம். என்ன அப்டின்னா, ஒரு நாளைக்கு மேல பேக்கப் வச்சிருக்காது NetApp. சோ 2 ஹார்ஸ் ஒன்ஸ் எடுக்கும். அந்த 1 டே இது ஃபுல்லாவே இருக்கும். இப்ப எனக்கு 12 மணிது உள்ளது வேணும் அப்படின்னு கேட்டாங்களா, எங்களால புரொவைட் பண்ண முடியும். ஆனா, எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இது வேணும் அப்படின்னு கேட்டா, எங்களால NetAppல இருந்து குடுக்க முடியாது. நெட் பேக்கப்ல இருந்து குடுக்க முடியும்.
ஓ! ஓகே. ஸோ நீங்க அதையே 2ஆ பிரிச்சுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேக்கப் கன்டினியூஸா போயிட்டே இருக்கும். தென் 1 மாசத்துக்கு 1. ஆமா, ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இப்ப 6 மந்த்துக்கு முன்னாடி கேட்டாங்கன்னா எங்களால குடுக்க முடியாது. லாஸ்ட் 6 மந்த்ல என்ன வேணாலும் கேளுங்க நாங்க குடுப்போம். அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஓகே. யூசுவலா நம்ம 6 மந்த்ஸ் தான் புரொவைட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு என் ப்ரீவியஸ் கம்பெனில 6 மாசத்துக்கு மேல பேக்கப் நாங்களும் வச்சுக்க மாட்டோம். ம், ம். ஓகே, ஆக்சுவலி ஓகே. எங்களுதுல வந்து 1 இயர் பேக்கப்லாம் இருக்கு. ஆனா நாங்க குடுக்குறது இல்ல. ஓ! ஃபார் சேஃப்டிக்கு அதுவும் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். நாங்க எங்களுதுல ஸ்டில் வச்சிருக்கோம். நெறைய சர்வர்ஸ் இருக்கு. பட் பேக்கப்க்கு நெறைய செலவு பண்ணுவீங்க போலட்டுக்கே. நீங்க ஆமா. இவ்வளவு சொல்றீங்க. எங்களுது அதான் நெட் பேக்கப் வந்து எங்களுது வந்து 3 அப்ளையன்ஸ் இருக்கு. 3 டேட்டா சென்டர் ல தனித்தனியா வச்சிருக்கோம். ஸோ டீடூப்ளிகேஷன் ஆயிட்டே இருக்கும். ஆ மோஸ்ட்லி பிரச்சனை வராது. பட் லாஸ்ட்டா அப்கிரேட்னால பிரச்சனை வந்துச்சு. ஆ பிரச்சனை வந்தாலும் ஒரு 2 டேஸ் உடைய பேக்கப் ஒரு 1 டே ஒரு பேக்கப் தான் ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்க. அவ்வளவுதான் ஆக்சுவலா. தேங்க் யூ ஆக்சுவலா. ஓகே. ஸோ எனிஒன் எல்ஸ்? ஆக்சுவலி இன்னொன்னு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு. அந்த ம். ஐஎம்எம்ன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது வந்து லெனோவோக்கு நாங்க அந்த மாரி நேம் வச்சு கால் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. XCC, அது மட் BMC-யா? ஆ BMC இல்ல, சொல்றீங்களா? இல்ல, இல்ல. XC அந்த கிளாரிட்டி நீங்க கண்ட்ரோல், எக்ஸ் அந்த கிளாரிட்டி கண்ட்ரோல். கிளாரி கண்ட்ரோல் அதேதான். ம், ம். கரெக்ட். ஆக்சுவலி என்ன அப்டின்னா, ஐஎம்எம்ன்றது ஓல்டர் வெர்ஷன்ல அப்படிதான் வரும். நீங்க இப்ப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிமோட் கன்சோல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க. இப்போ உங்களுடைய ரிமோட் போர்டு ILOவோ இல்ல ஐஎம்எம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள வெர்ஷன் வந்து ஐஎம்ன்னு காமிக்கும் உங்களுக்கு. இன்டகிரேட்டட் மேனேஜ்மென்ட் மாடல்னு காமிக்கும். ஆனா, இப்ப உள்ள வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ் கிளாரிட்டி கண்ட்ரோலர்ன்னு காமிக்கும். சோ இதுதான் அப்கிரேடட் வெர்ஷன் சொல்றேன். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. இப்ப புரிஞ்சிருச்சு. யாஹ்! பேசிக்கலி வந்து நாங்க படிக்கும்போது, நாங்க இனிஷியலா கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஐஎம்எம் தான். பட் ஓகே, ஓகே. எங்களுதுல 2மே இருக்கு. ஐஎம்எம்மும் இருக்கு, எக்ஸ் கிளாரிட்டி கண்ட்ரோலரும் இருக்கு. 2 ஓ! ஏன் 2 அப்கிரேட் உடைய அது ஓல்டர் இன்னும் அவங்க வந்து இன்னும் பெருசா ரொம்ப ஓல்டு சர்வர். ஓகே, ஓகே, ஓகே. சோ அதே மாரி எல்லா செட்டிங்ஸுமே டிஃபரெண்ட்டா இருக்கும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். 2த்துக்குமே டிஃபரன்ஸ் நெறைய இருக்கு. ஐஎம்எம்முக்கும் இருக்கு, எக்ஸ்சிசிக்கும் இருக்கு. நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. அதே மாரி இன்னொன்னு சொன்னீங்க. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டு விசென்டர் அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணி டெஸ்ட்ல வந்து 1 வீக் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாரி ஆமா. விசென்டருக்கு மட்டும் தான் அந்த மாரி பண்ணுவீங்களா? இல்ல ஒரு ES6ஐயும் நீங்க அப்கிரேட் பண்ணும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு VM டூல் அப்கிரேட் பண்ணும்போதும் இந்த மாதிரி டெஸ்ட்ல பண்ணிட்டு தான் புரொடக்ஷன் சர்வர்ல கை வைப்பீங்களா? ESX பேட்சிங் வந்து டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் ஒரு 4 சர்வர் இருக்கு. அத பண்ணிடுவோம். பண்ணிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்டின்னா, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது ஒரு 4 டெஸ்ட் சர்வர் இருக்கு. அதே மாரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். பேசிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் வந்து பண்ணா நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண முடியுமான்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து ஆ வாண்டடா போயி அந்த பிரச்சனைய எடுத்துக்க கூடாது இல்லையா? பேட்சிங்ல இல்ல அப்டேட்ல நம்மளுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அந்த டைம்ல VMware சப்போர்ட்டோ இல்ல இது மாரி பிரச்சனை வருது என்ன அப்டின்றத நம்ம கோஆர்டினேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தான் பண்ணணும். அவங்க டெஸ்ட் பண்ணி ஆக்சுவலா ரோல் அவுட் பண்ண மாட்டாங்களா? மோஸ்ட்லி இஷ்யூ இல்ல எனக்கு தெரியாது. ஆக்சுவலா நான் வொர்க் பண்ணதில்ல. பட் நான் ஆக்சுவலி கேட்கிறேன். ஆக்சுவலி என்ன அப்டின்னா, அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி எல்லாம் இந்த இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இந்த பேட்சிங்க்கு இந்த எல்லாமே விடுவாங்க. ஆனா, கம்மிங் டூ த சர்வர் நம்ம சர்வருடைய டிபெண்டன்சி நெறைய விஷயம் இருக்கு. நம்மளுடைய சர்வர் எந்த அளவுக்கு இதுவாயிட்டு இருக்கு. சில அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கும். இப்ப விண்டோஸ் சர்வரே எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில அப்ளிகேஷனுக்கு இப்ப SQL விடுறான் அப்டின்னா, ஏதோ ஒண்ணு பண்றான். அப்ளிகேஷன் .NETஓ இல்ல விடுறான் அப்டின்னா, அதுக்கு அது சப்போர்ட் ஆகுதா? நெறைய விஷயங்கள் இருக்கு. சோ அவன் என்னதான் டெஸ்ட் பண்ணி விட்டாலுமே, எங்களுதுல வந்து விண்டோஸ் பேட்சிங்க்கு மெயினா சைபர் செக்யூரிட்டி டீம் இருக்கு. அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு குடுப்பாங்க. ஏன்னா விண்டோஸ்ன்றது நார்மலா லினக்ஸ், விண்டோஸ் 2மே நார்மலா எல்லா ப்ராஜெக்ட்லயுமே ஓடிட்டு இருக்கு. விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர். சோ எங்களுதுல வந்து நாங்க ட அவங்க குடுத்தாலுமே நாங்களும் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 3 சர்வர் எங்களுதுல போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க பைலட்டுக்கே போவோம். அது மாரி ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி டீம் டெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் எங்களுக்கு குடுப்பாங்க. அதனால தான் நாங்க வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் பேட்சிங். எப்பயுமே டியூஸ்டே ரிலீஸ் பண்ணாலுமே மைக்ரோசாஃப்ட்
டியூஸ்டே வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் ஓகே அவங்க பண்ணிட்டு எக்ஸெப்ட் கொடுத்தா மட்டும்தான் வெனஸ்டே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. Anything else? அண்ட் ஜஸ்ட் இன்னும் சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, எங்களுதுல வந்து ஆன்சைட்ல வந்து ஒரு 15 பேர் வேலை பார்க்குறாங்க. மோஸ்ட்லி அவங்க எல்லாமே L3 கொஞ்சம் பேர் L3 டீம்னு சொல்லுவாங்க. L3 டீம்ல இருக்கிறாங்க. ஆ என்ன அப்படின்னா, எதுனாலும் கோஆர்டினேட் பண்ணி தான் எங்க டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி தான் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாங்களுமே சில விஷயங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். இப்ப ஏதாச்சும் ஒரு பெரிய ஆக்டிவிட்டி வருதுன்னா, சில விஷயங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இது மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் சி அவங்களும் சில விஷயங்கள் எங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்களுமே அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஓவரால் அந்த 15 பேருமே வந்து ஒரே ப்ராஜெக்ட்டுக்காக தான் பார்க்குறாங்க. இந்த 7 பேருமே வந்து ஒரே ப்ராஜெக்ட்டுக்காக தான் பார்க்குறாங்க வேலை. இங்க இந்தியால ஒரு மேனேஜர் இருக்கிறாங்க. ஆன்சைட்ல ஒரு மேனேஜர் இருக்காங்க. அது அப்புறம் எங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் நெறைய இருக்கும் அப்டின்னா, ஆ மோஸ்ட் ஆஃப் த ஆன்சைட்ல இருக்கவங்களே சில சில பெர்சன்ஸ் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. பிரெஞ்சு தான் தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்டின்னு இருக்கும்போது, எங்க டீம்ல பிரெஞ்ச் எக்ஸ்பர்ட்ட நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அது மாரி டிஃபிகல்டீஸ் வரும்போது, அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு வச்சிருக்கோம். அப்புறம் டேட்டா சென்டர்ல இருக்க பெர்சன் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ பிரெஞ்சு தான் தெரியும். ஸோ அந்த டைம்ல வந்து எங்க பிரெஞ்சு எக்ஸ்பர்ட்ட நாங்க உள்ள எடுத்துட்டு வந்து, அவங்க மூலியமா தான் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே வச்சு, ஒரு எதுனாலும் ப்ராப்ளம்னாலும் ஃபிக்ஸ் பண்றதுலருந்து, கோஆர்டினேஷன்ல இருந்து எல்லாமே இது மூலியமா தான் நடக்கும். பிகாஸ் நம்ம இந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறோன்றதுக்காக அந்த லாங்குவேஜ கத்துக்க முடியாது இல்லையா? நம்ம ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டா வரோம் உள்ள. அதுக்காக அவங்களுக்கு இதுதான் தெரியுன்றதுனால நம்ம கத்துக்க முடியாது. அதனால நாங்க வந்து ஒரு ஹையர் பண்ணியிருக்கோம். ஒரு பிரெஞ்சு தெரிஞ்சவங்கள ஹையர் பண்ணிட்டு, அவங்க மூலியமா நாங்க மூவ் பண்றோம். பட் ஆன்சைட் மேனேஜர்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இங்கிலீஷ் தெரியும். சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அந்த டைம்ல இது மாதிரி பண்ணுவோம். ஓகே. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, யுஎஸ் கிளையண்ட் எல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப கூலான கிளையண்ட். நான் ஒர்க் பண்ணதுல வந்து யுஎஸ் கிளையண்ட் வந்து ரொம்ப கூலான கிளையண்ட். பட் வந்து யூரோப்பியன் கிளையண்ட் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் இப்படிதான் பண்ணணும்னா, ப்ராசஸ் ஃபாலோ பண்ணா ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். நீ எக்ஸ்ட்ரா வந்து உன்னுடைய அறிவெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாரி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ யுஎஸ் கிளையண்ட் வந்து அப்படி இல்ல. ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த ப்ராஜெக்ட் போறோம், யாரு நம்மளுடைய கிளையண்ட் அதெல்லாமும் நெறைய விஷயங்கள் இருக்கு. யூசுவலா கம்ப்ளீட் யூரோப்பியன் ஆயிடுச்சா? எஸ் சரி. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. ஓகே. எனிதிங் எல்ஸ்? பேக்கப் டூல் கான்ஃபிகர் பண்றதுக்கு டாக்குமெண்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க? எஸ்ஓபி எதுவும்? இருக்கு. அது இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா, என்னால எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. என்னுடைய லேப்டாப்ல இருந்து வெளியே முடியாத அளவுக்கு தான் எங்களுது செக்யூரிட்டி இருக்கு. ஸோ நான் ஓகே. நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படி வேணா காமிக்கலாமாங்காட்டி, என்னுடைய ப்ராசஸ ஃபுல்லாவே காமிக்க முடியாது. அதனால தான் ஓகே. நான் பிரிப்பேர் பண்ண டேட்டாவ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லன்னா நான் வந்து அப்படியே அத வச்சு காமிச்சு என்னால பண்ண முடிஞ்சிருக்கும். பட் எங்களுதுல வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. அதனால எங்களால அப்படி பண்ண முடியாது. சரி, ஓகே, ஓகே. இல்ல ஜஸ்ட் அது நீங்க அந்த எஸ்ஓபி ஜஸ்ட் நீங்க ஒரு ஓவர்வியூ குடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். அந்த ஏஜென்ட் இல்ல எப்படி அதுதான் நான் இன்ஸ்டால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க எடுக்கிறேன். ஆட் பண்றீங்க? ஆ. ம், ம், ம். கரெக்ட் தான். லைவா காமிச்சாலும் ஓகே தான். லைவா கண்டிப்பா பாசிபிள் இல்ல. நான் எஸ்ஓபியே என்னால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சோ லைவா பாசிபிள் இல்ல. பட் நான் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணலாம். ம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் ஜஸ்ட் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா நானும் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். பட் பார்க்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். ஃபியூச்சர்ல மேபி இன் 1 வீக்ல பண்ணலாம். சரி, தேரி ஓகே. தேரி என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு பிகாஸ் தேரிக்கு நெறைய அதர் செஷன்லாம் இருக்கும்னு நெனைக்கிறேன். கம்மிங் டேஸ்ல.
ஸோ அதுக்கேத்த மாதிரி பார்க்கலாம். ஆல்ரெடி விசான் கூட பிளான் இருக்கு. தேரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ விசான் ஏன்னா முக்கியமா வந்து நெட் பேக்கப் டூல் நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, உங்களுக்கு விசான் தெரிஞ்சிருந்தா அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் VMwareல. ஸோ அதனால தேரி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அது பண்ணலான்ற மாதிரி தான். ஸோ பார்க்கலாம். தேரி அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஏதாச்சு? ஹலோ?